விறுவிறுப்பாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய 2026 ஐபிஎல் தொடரில் இறுதிப் போட்டியில் பெங்களூர் அணி சாம்பியன் பட்டம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளதுங்க. இந்த மெகா ஃபைனல்ஸ் போட்டியில் விராட் கோலி ரன் சேசிங்கில் அவுட் ஆகாமல் இருந்து அட்டகாசமாக விளையாடி அணியை எப்படி வெற்றியை நோக்கி அழைத்துட்டு போகணும் அப்படின்றத மைதானத்திலேயே சூப்பராக நிரூபித்து காட்டினார். போட்டி முடிஞ்சதுமே ஆர்சிபி வீரர்கள் கொண்டாட்டத்தில் மூழ்கி இருந்த வேளையில் இந்த சீசனில் ராஜஸ்தான் அணிக்காக விளையாடிய எமர்ஜிங் பிளேயர் மற்றும் அதிக சிக்ஸர்கள் அடித்ததற்கான விருதுகளை வாங்கி வந்திருந்த 15 வயதே ஆன இளம் புயல் வைபவ் சூரியவர்ஷினியை விராட் கோலி நேரில் சந்தித்து பேசியிருக்காருங்க. வைபவ் சூரியவர்ஷினியை பற்றி நமக்கு தெரியும். இளம் வீரர் விளையாடணும் அப்படின்ற ஒரு வெறித்தனம் அவர்கிட்ட நல்லாவே தெரியும். மைதானத்தில் வைபவ் சூரியவர்ஷினுடைய தோளில் கை போட்டு ஓரமாக நின்னபடி விராட் கோலி அவருக்கு ரொம்ப நேரமாக கிரிக்கெட்டை பற்றி நிறைய ஆலோசனைகளை கொடுத்துருக்காரு. கோலியினுடைய உடல் மொழிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவருக்கு அவருடைய கைகளுடைய அசைவு சைகை இதெல்லாமே வச்சு பார்க்கும் பொழுது அவருக்கு கவனச்சிதறல் இல்லாமல் இலக்கை நோக்கி எப்படி ஆடணும் அப்படின்றத சூப்பராக கைட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அழுத்தமான சூழ்நிலையில் எப்படி நம்ம நிதானமாக விளையாடணும் அப்படின்றதையும் நல்லபடியாக கைட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸை வைபவுக்கு அவர் கற்றுக் கொடுத்ததா நல்லா தெளிவாக தெரியுதுங்க. இதுதான் அவர் அவருக்கு கொடுத்திருந்த ஒரு மிகப்பெரிய அட்வைஸாக இருந்தது. 2026 ஐபிஎல் சீசனில் 16 போட்டிகளில் விளையாடி 237.30 என்ற அசுரத்தனமான ஸ்ட்ரைக் ரேட்டில் 72 சிக்ஸர்களோட 726 ரன்கள் குவித்த உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய வைபவுக்கு சர்வதேச கிரிக்கெட்டில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உனக்கான நிறைய சான்ஸை நீ உருவாக்கிக்கணும், நல்லபடியாக விளையாடணும் அப்படின்னு அவர் சூப்பராக இருக்கணுங்கிறதுக்காக கோலி இந்த நல்ல ஒரு மந்திரத்தை அவருக்கு பொக்கிஷமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விராட் கோலி வைபவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆலோசனைகள் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லில் 2026 சீசனில் 16 வயதான வைபவ் சூரியவர்ஷி பார்த்திங்கன்னா பல விருதுகளை குவித்தவர். இந்த தொடருடைய சூப்பர் ஸ்டாராகவே சொல்லப்போனால் இவர் தான் இருக்கிறாருன்னு சொல்லணும். கிரிக்கெட் பார்க்காத பலரும் பார்த்திங்கன்னா இந்த 15 வயது சிறுவனுடைய ஆட்டத்துக்காகவே டிவி முன்னாடி உட்காந்து நிறைய பேர் கிரிக்கெட் பார்த்துருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அடுத்த ஐபிஎல் சீசனுக்கு தன்னுடைய ஆட்டத்தையும் உடல் தகுதியும் மேம்படுத்துறதுல நான் நல்ல கவனம் செலுத்திட்டு வரேன் அப்படின்னு அவர் உறுதிமொழி கொடுத்துருக்காரு. குஜராத் டைட்டன்ஸை தோற்கடித்து அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் ஆர்சிபி பட்டத்தை வென்றது. இறுதிப் போட்டியில் பரிசீலிக்கக்கூடிய விழாவில் பெரும்பான்மையான விருதுகளை சூரியவன்ஷினி வென்று எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினார். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 776 ரன்கள் 237.30 என்ற அபார ஸ்ட்ரைக் ரேட்டோட அவர் அசத்தி காட்டியிருக்காரு. இந்த சிறந்த வீரர் MVP வளர்ந்து வரக்கூடிய வீரர் அப்படின்னு சொல்லக்கூடிய எமர்ஜிங் பிளேயர், அதிக ஸ்ட்ரைக் ரேட்டுக்கான சூப்பர் ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னும் ஆரஞ்சு கேப் மற்றும் அதிக சிக்ஸர்களுக்கான சூப்பர் சிக்ஸ் அப்படின்னு எல்லா விருதுகளையும் அவர் தட்டி தூக்கியிருக்காரு. இந்த விருதுகளை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் 2027 சீசனில் இன்னும் சிறப்பாக செயல்பட விரும்புவதாக சூரியவர்ஷினியும் தெரிவித்திருக்காங்க. இது ஒரு பெருமையான தருணம், மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னும் அடுத்த சீசனில் இதை விட சிறப்பாக நான் ஆடுறதுக்கு முயற்சிப்பேன் அப்படின்னும் ஆட்டத்தை உறுதியாக நம்பி விளையாடுவேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. முதல் பந்திலேயே அவுட் ஆக முடியும் அப்படின்னு உணர்ந்தோம் அப்படின்னா முழு பலத்தோட முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த சீசனில் அவர் எப்படி விளையாட போகிறார் அப்படின்றத. அதோடு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சீசனில் இருக்கக்கூடிய நிறைய வீரர்கள் சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடினவங்க அப்படின்றதுனால நிறைய விஷயத்தினால கற்றுக்க முடியுது. அணியினுடைய சூழலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக அடுத்த டைம் நான் இதை விட சூப்பராக வருவேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இவ்வளோ விறுவிறுப்பாக நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா பேட்டிங்கு பவுலிங்கு இப்படி அப்படின்னு எல்லாத்துலேயுமே புதிய புதிய சாதனைகளோடு முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய 15 வயதான இளம் வீரர் சூரியவன்ஷி 16 போட்டிகளில் 776 ரன்களை குவித்து ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்றிருக்காருங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே மாதிரி ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக குறைந்த வயதில் இந்த மைக்கேலை எட்டிய வீரர் அப்படின்ற ஒரு வரலாற்று சாதனையும் அவர் பதித்திருக்காரு. அவரை தொடர்ந்து குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய சுமன் கில் 732 ரன்களோடையும் சாய் சுதர்சன் 722 ரன்களோடையும் அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருக்காங்க. இவங்களையெல்லாம் தொடர்ந்து தான் விராட் கோலி பார்த்திங்கன்னா ரன் எடுத்திருக்காருங்க. அதே மாதிரி ஹென்ரி கிசானும் 624 ரன் எடுத்திருக்காங்க. இஷான் கிஷான் 602, KL ராகுல் 593, அபிஷேக் சர்மா 563 ரன்களையும், மிட்சல் மார்ஷ் 563 ரன்களையும் மற்றும் ஜோஸ் பட்லர் 521 ரன்கள் இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிக ரன்களை குவித்திருக்காங்க. இவங்க தான் அதிகமான ரன் எடுத்த ஒரு டாப் 10 போட்டியாளர்கள் இவங்களாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியுது.
அதிக சிக்ஸர்கள் விளாசிய டாப் 5 பேட்டர்களில் பட்டியலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய 15 வயது இளம் புயல் வைபவ் சூரியவன்ஷினி தாங்க இருக்காங்க முதலிடத்துல. ஏன்னா இவர் மட்டும்தான் 16 போட்டிகளில் விளையாடி ஒட்டு மொத்தமாகவே 72 சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டு முதலிடம் பிடித்திருக்காரு. ஸோ இதன் மூலமாக ஐபிஎல் வரலாற்றில் ஒரே சீசனில் அதிக சிக்ஸர்கள், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 59 சிக்ஸர்கள் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ 59 சிக்ஸர்கள் அடித்திருந்த கிறிஸ் கெயிலினுடைய நீண்டகால சாதனையை தகர்த்தி அவர் வந்து ஒரு புதிய வரலாற்று சாதனையை வந்து படைச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு வைபவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அதிரடியான பட்டியலில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடைய பேட்டர் அபிஷேக் சர்மா 15 போட்டிகளில் 43 சிக்ஸர்களோட 2வது இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பெங்களூர் அணியில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ரதப் பாடிதார் 15 போட்டிகளில் 42 சிக்ஸர்களை விளாசி 3வது இடத்தை வந்து பிடிச்சி அசத்தியிருக்காரு. அதே போல் இவரை தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய அதிரடி வீரராக இருக்கக்கூடிய ரயான் ரிக்கல்டன் 12 போட்டிகளில் 38 சிக்ஸர்களோட 4வது இடத்திலும், லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் அணியினுடைய ஆல்ரவுண்டர் மிட்சல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 13 போட்டிகளில் 36 சிக்ஸர்களோட 5வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய ககிசோ ரபோடா 17 போட்டிகளில் 29 விக்கெட்டுகளை வீழ்த்தி பர்பிள் கேப்பை வந்து கைப்பற்றி இருக்கிறாரு. அதே போல் ஆர்சிபி அணியினுடைய அனுபவ வீரராக இருக்கக்கூடிய புவனேஸ்வர் குமார் 28 விக்கெட்டுகளோட இவர் பார்த்திங்கன்னா நூல் இலையில் முதலிடத்தை வந்து தழுவ விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ 2வது இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய ஜோஃப்ரா அக்சர் 25 விக்கெட்டுகளோட 3வது இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரிஷித் கான் 21 விக்கெட்டுகள், அதே மாதிரி அன்கில் கம்போஸ் 21 விக்கெட்டுகள், ஈசான் மலிங்கா 20 விக்கெட்டுகள், ரசிக் சலாம் தார் 19 விக்கெட்டுகள், முகமது சிராஜ் வந்து 19 விக்கெட்டுகள். ஸோ இது மாதிரி கார்த்திக் தியாகி 18 விக்கெட்டுகள் மற்றும் ஜான்சன் ஹோல்டர் 17 விக்கெட்டுகள். இது மாதிரி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய டாப் 10 பந்து வீச்சர்களுடைய பட்டியலும் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த டாப் 10 இருக்கக்கூடியவங்களில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய இளம் இந்திய பேட்டர்களுடைய ஆதிக்கத்தோட துல்லியமாக வந்து வேகப்பந்து வீச்சாளர்களுடைய விக்கெட்டையும் வேட்டையோடனும் ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த விளையாட்டு வந்து நல்ல ஒரு விருந்தாக இருந்தது. பார்வையாளர்கள் ரொம்பவே வந்து ரசித்து பார்த்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போது விளையாண்டுருக்கக்கூடிய இந்த ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி வந்து வெற்றி பெற்று கோப்பையை வந்து வென்றிருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது விராட் கோலி தான். ஸோ விராட் கோலி அவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அவருக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். விறுவிறுப்பாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய 2026 ஐபிஎல் சீசன் பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.